60 வயதில் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ராத்திரி ஃபுல்லா நல்லா தூங்கியும் காலையில எந்திரிக்கும்போது டயர்டாவே இருக்கா? சாப்பிட்டு முடிச்சதும் வயிறு ஒரு மாதிரி உப்பசமா கனமா இருக்கா? உங்க மூட் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கா? மேல சொன்ன கேள்விகளுக்கு உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம வேகமான இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம குடலை எப்படி பாதிக்குது, அதை சரி பண்ண சின்ன சின்னதா என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தகவலோட நோக்கம். உங்க 2வது மூளை வெறும் செரிமானம் மட்டும் கிடையாது. குடல் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? சாப்பிடுற சாப்பாட்ட ஜீரணம் பண்ற ஒரு உறுப்பு, அவ்வளவுதானே. ஆனா உண்மை அதைவிட ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம குடல் வெறும் செரிமான மெஷின் கிடையாது. அது நம்ம உடம்போட 2வது மூளை, செகண்ட் பிரெயின். இது 100% உண்மை. இது ஏன்னு பார்க்க 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. நரம்பு மண்டல கனெக்ஷன். நம்ம குடல்ல கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. இது மூளையோட ஒரு தனி நெட்வொர்க் மூலமா நேரடியா கனெக்ட் ஆகி இருக்கு. அதனால தான் நாம ரொம்ப டென்ஷனாவோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸாவோ இருக்கும்போது வயித்துக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இது வெறும் கற்பனை இல்ல, நிஜமான பயாலாஜிக்கல் உண்மை. இம்யூனிட்டி ஹப். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில கிட்டத்தட்ட 70% நம்ம குடல்ல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சளி காய்ச்சல் வராம இருக்கணும்னா மூக்கையும் தொண்டையையும் கவனிக்கிறதை விட நம்ம வயித்த ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்க குடலுக்குள்ள ஒரு பிரபஞ்சம், மைக்ரோபயோம் மற்றும் மனநிலை. நம்ம குடலுக்குள்ள கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் வாழுது. இதத்தான் நாம மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்றோம். இதுல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நாம உயிரோட ஆரோக்கியமா இருக்க இந்த குட்டி கிருமிகள் ரொம்ப முக்கியம். குடல் மூளை கனெக்ஷன். நம்ம வயித்துக்கும் மனநிலைக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கிடையில கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு. இத ஒரு 2-வே ரோட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மூளையிலிருந்து குடலுக்கு. உங்க மூளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்ல கவலையாவோ இருந்தா அது குடலுக்கு சிக்னல் அனுப்பி உங்க செரிமானத்தையே பாதிக்கும். குடலிலிருந்து மூளைக்கு. அதே மாதிரி உங்க குடல்ல கெட்ட பாக்டீரியா அதிகமாயிடுச்சுன்னா அது சில நச்சுப் பொருட்களை உருவாக்கி மூளைக்கு சிக்னல் அனுப்பும். இதனால தான் காரணமே இல்லாம பதட்டமும் மனசோர்வும் வருது. சிம்பிளா சொல்லணும்னா, வயிறு சரியில்லைன்னா மனசும் சரியிருக்காது, மனசு சரியில்லைன்னா வயிறும் சரியிருக்காது. இப்ப புரியுதா? நம்ம மாடர்ன் லைஃப்ல இருக்கிற மன அழுத்தம், சரியான தூக்கம் இல்லாதது, அப்புறம் நாம விரும்பி சாப்பிடுற அதிக சர்க்கரை உள்ள உணவுகள், இது எல்லாம் தான் நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை காலி பண்ணுது. அதோட விளைவு தான் அந்த திடீர் மூட் அவுட்டும் தீராத சோர்வும். நம்ம குடலை ஒரு தோட்டம் இல்லனா ஒரு நகரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல நல்ல குடிமக்களும் இருக்காங்க, பிரச்சனை பண்ற ரவுடிகளும் இருக்காங்க. நம்ம வேலை அந்த நல்ல குடிமக்களை பாதுகாத்து அவங்க எண்ணிக்கைய அதிகப்படுத்துறது தான். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உங்க உள் தோட்டத்தை எப்படி வளர்க்கிறது? நம்ம குடல்ங்கிற தோட்டத்துல இருக்கிற நல்ல குடிமக்களை, அதாவது நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்க 2 முக்கியமான விஷயங்கள் தேவை. அதுதான் ப்ரோபயாட்டிக்குகள் மற்றும் ப்ரீபயாட்டிக்குகள். இது 2ம் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல நண்பர்கள் ப்ரோபயாட்டிக்குகள். ப்ரோபயாட்டிக்குகள் அப்படின்னா வேற ஒண்ணுமில்ல, நம்ம குடல்ல வாழ்ற நன்மை செய்யற பாக்டீரியாக்கள் தான். இவங்க தான் நம்ம உடம்போட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்னவெல்லாம் பண்றாங்க? ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ள வராம தடுக்கிறாங்க, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை தெம்பா வச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டு தயிர், மோர், கிம்ச்சி அப்புறம் புளிச்ச உணவுகள்ல இது இயற்கையாவே நிறைய இருக்கு. ஒரு கப் தயிர் சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரே நாள்ல மேஜிக் நடக்காது தான். ஆனா இத ஒரு எலெக்ஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் ஒரு ஓட்டு. அந்த ஓட்டை உங்க நண்பர்களான நல்ல பாக்டீரியாவுக்கு போடுறீங்களா இல்ல எதிரிகளுக்கு போடுறீங்களா?
நீங்க தொடர்ந்து நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க ஜெயிச்சு உங்க குடல் தேசத்தையே ஆரோக்கியமா மாத்திடுவாங்க. நல்லவங்களுக்கான சூப்பர் சாப்பாடு ப்ரீபயாட்டிக்குகள். ப்ரோபயாட்டிக்குகள் அப்படின்றது ஒரு நல்ல செடின்னா ப்ரீபயாட்டிக்குகள் அந்த செடிக்கு போடுற உரம் மாதிரி. இந்த ப்ரீபயாட்டிக்குகள் எதுல இருக்கு? நார்ச்சத்து இருக்கிற உணவுகள்ல தான் இது அதிகமா இருக்கு. கீரைங்க, காய்கறிங்க, பழங்கள், அப்புறம் முழு தானியங்கள் இதெல்லாம் தான் நம்ம நல்ல பாக்டீரியாக்களோட ஃபேவரட் சூப்பர் ஃபுட். இது எப்படி வேலை செய்யுது? கெட்ட பாக்டீரியாக்களால இந்த நார்ச்சத்தை ஜீரணம் பண்ண முடியாது. ஆனா நல்ல பாக்டீரியாக்கள் இதை விரும்பி சாப்பிடும். அப்படி சாப்பிட்டு அது பதிலுக்கு நமக்கு நல்ல அமிலங்களை உருவாக்கி தரும். இந்த அமிலங்கள் நம்ம குடல் சுவரை பத்திரமா பாத்துக்கிறதோட மூளை நல்லா வேலை செய்யவும் ஹெல்ப் பண்ணுது. டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்கள். நம்ம பிஸியான வாழ்க்கையில இதை எப்படி செய்யறது? நாம சாப்பிடுற ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம நண்பர்களுக்கு போகணுமா இல்ல எதிரிகளுக்கு போகணுமான்னு நாம் தான் முடிவு பண்ணணும். சாப்பாட்டுல எதெல்லாம் சேர்த்துக்கலாம்? நிறைய வகை காய்கறிங்க, பழங்கள் மற்றும் கீரைங்க. ஒவ்வொரு வகை நார்ச்சத்தும் ஒவ்வொரு விதமான நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும். அதனால ஒரே காய்கறியை சாப்பிடாம மாத்தி மாத்தி நிறைய காய்கறி பழங்களை சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். புளிச்ச உணவுகள். நம்ம ஊரு இட்லி, தோசை மாவு, தயிர், மோரு இதுல எல்லாம் இயற்கையாவே ப்ரோபயாட்டிக்குகள் கொட்டி கிடக்கு. நம்ம பாட்டிங்க செஞ்சு கொடுத்த இட்லி தோசைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆரோக்கிய ரகசியம் இருக்கு பாத்தீங்களா? எதெல்லாம் குறைச்சிக்கணும்? அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அந்த கெட்ட பாக்டீரியாக்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பார்ட்டி ஃபுட். இத கொடுத்தா கெட்டவங்க தான் அதிகமாவாங்க. மைதா உணவுகள், பிஸ்கட்டு, ஒயிட் பிரெட் மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கெட் ஸ்நாக்ஸ், டிரான்ஸ்ஃபேட் அதிகமா இருக்கிற சிப்ஸ் மற்றும் நொறுக்கு தீனிகள். சாப்பாட்டை தாண்டி வேற என்ன செய்யணும்? ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். மன அழுத்தம் தான் நம்ம குடலோட முதல் எதிரி. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது உடம்புல கார்டிசால் மாதிரியான ஹார்மோன்கள் சுரக்கும். இது நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை நேரடியா அட்டாக் பண்ணி காலி பண்ணிடும். இத குறைக்கத்தான் உடற்பயிற்சி, யோகா இல்ல தியானம் செய்யணும்னு சொல்றாங்க. நிம்மதியான தூக்கம். உங்க வயித்துக்கும் மூளைக்கும் இருக்கிற கனெக்ஷன் சரியா இருக்கணும்னா ஆழமான தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் கெட்டு போனா குடல் ஆரோக்கியமும் தானாவே கெட்டுடும். மத்த நல்ல பழக்கங்கள் நேரத்துக்கு சாப்பிடுறது, தாராளமா தண்ணி குடிக்கிறது, அப்புறம் பாக்கெட்ல வர்ற உணவுகளுக்கு பதிலா இயற்கையான சாப்பாட்டை தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாம் உங்க குடலுக்கு ரொம்ப நல்லது. உதாரணமா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறத விட ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறது தான் உங்க குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு பிடிச்ச விஷயம். 5. முடிவுரை. உங்க ஆரோக்கியத்தோட சென்டர் பாயிண்ட். சுருக்கமா சொல்லணும்னா குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம எனர்ஜி, மூட், நோய் எதிர்ப்பு சக்தி, வெயிட், தூக்கம், ஏன் நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறது வரைக்கும் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான இடம் இதுதான். நாம சோஷியல் மீடியால நம்ம வெளி உலக தோற்றத்தை அழகாக்க செலவு பண்ற நேரத்துல ஒரு சின்ன பகுதியை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற குடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணினா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான இந்த வார சேலஞ்ச். இந்த வாரம் உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்ய போற அந்த ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னவா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி குடிக்கிற சோடா இல்ல கூல் ட்ரிங்க்ஸுக்கு பதிலா ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாமே? இல்ல மதிய சாப்பாட்டுல இன்னும் ஒரு கப் காய்கறி பொரியலை அதிகமா சேர்த்துக்கலாமே? நீங்க செய்யற அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கிய ஒரு பெரிய முதல் படியா இருக்கும். யோசிச்சு பாருங்க.